மகன் அன்புமணியிடமிருந்து பாமகவை மீட்க அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சிறப்பு குழுவை அமைச்சிருக்காரு. பாமக தலைவர் பதவி தொடர்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வந்த நிலையில் இது தொடர்பாக இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு வந்தாங்க. இதனை விசாரித்த தேர்தல் ஆணையம் பாமகவின் தலைவராக அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை செல்லுபடியாகும்னு தெரிவிச்சிருக்காரு. பாமக நிர்வாகிகளின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு 2026 வரை செல்லுபடியாகும்னோ அன்புமணியே கட்சியின் தலைவராக உள்ளார் என்றும் ராமதாசுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பி விளக்கம் அளிச்சிருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராமதாஸ் தனது தரப்பில் இருந்து கௌரவ தலைவர் ஜி.கே.மணி உள்ளிட்டோரை டெல்லிக்கு அனுப்பி இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையிட செய்தார். அந்த முயற்சி வெற்றி பெறாத நிலையில அன்புமணியிடம் இருந்து பாமகவை மீட்க கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குழு ஒன்றை அமைச்சாரு. அந்த குழுவில் ஜி.கே.மணி, சதாசிவம் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டுமின்றி அன்புமணியிடமிருந்து பாமகவை மீட்க ராமதாஸ் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு.